ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். காத்துத் தருவது நம் கடமை. கோயில்களும் அவற்றில் நடக்கிற உற்சவாதிகளும்தான் நம் மதத்திற்கு 1000-10,000 காலமாக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தபோதிலும் முட்டுக் கொடுத்து அவற்றை தாக்குப்பிடிக்க சக்தி தந்து வந்திருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு ஐதீகம், அதாவது ஐதீகம் உண்டு. இவையெல்லாம் புராண வாயிலாகவே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த பெரிய மூலதனத்தை அலட்சியம் செய்வது ஜனங்களின் மத உணர்ச்சிக்கே பெரிய தீங்கு உண்டாக்கிவிடும். பிரிண்டிங் பிரஸ் இல்லாத பூர்வ காலங்களிலும் ஓலை சுவடிகளாகவே கண்ணென காக்கப்பட்டு வழி வழியாக வந்துள்ள புராணங்களை இத்தனை புஸ்தகங்கள் அச்சு போட்டு கொண்டிருக்கிற நாம் ஒரு பிரச்சாரமும் இல்லாமல் மங்கும்படி செய்துவிட்டால் வருங்காலத்து ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தும் ஒரு பெரிய தூண்டுகோல் இல்லாமல் போய்விடும். இவற்றை எதிர்காலத்துக்கு ரட்சித்து தர வேண்டியது நமது கடமை. சுவடிகள், நூலகங்கள். முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கும். இதிகாச புராணங்களும் ஸ்தல புராணங்களும் எழுதப்பட்ட ஓலை சுவடிகள் அவற்றில் இருக்கும். சுவடி பழுதாக ஆரம்பித்தால் மறுபடி புது ஓலைகளில் அவற்றை எழுத்தாணியால் காப்பி பண்ணுவார்கள். பழுதான சுவடிகளை ஒரு பக்கம் சேர்த்து வைப்பார்கள். இப்படி சேர்ந்ததையெல்லாம் 18ஆம் பேரன்றைக்கு காவேரியிலோ வேறு புண்ணிய தீர்த்தங்களிலோ ஏதோக்தமாக கொண்டு போய் போட்டு விடுவார்கள். ஆடி மாதம் 18ஆம் தேதி காவேரிக்கு விசேஷ தினம். அச்சமயத்தில் காவேரியில் புது வெள்ளம் வரும். 18ஆம் பெருக்கு என்பதைத்தான் 18ஆம் பேர் என்றும் சொல்கிறோம். கையொடிய இப்படி எழுத்தாணியால் ஓலை நறுக்குகளில் எழுதி எழுதினதை காப்பி பண்ணி நம் முன்னோர்கள் நம் தாத்தா காலம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததை பிற்பாடு காப்பி எடுக்காமலே காவேரியில் போட்டுவிட்டு அதற்கும் சேர்த்து ஸ்நானம் பண்ணிவிட்டார்கள். இதனால் இப்போதே அநேக புராணங்கள் மறுபடி நமக்கு கிடைக்குமோ என்ற ரீதியில் நஷ்டமாகிவிட்டன. புராணங்கள் மட்டுமில்லை, இதர சாஸ்திர சுவடிகளும் தான். சேகரிக்க முடிந்த சுவடிகளையெல்லாம் எத்தனையோ சிரமப்பட்டு அலைந்து திரிந்து சேகரித்து சில லைப்ரரிகளில் சேர்த்து வைத்திருக்கிறது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரி, மெட்ராஸில் ஓரியண்டல் மானுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி, அடையாறு லைப்ரரி, இவற்றில் இப்படி நிறைய சுவடிகளை சேர்த்து வைத்திருக்கிறது. அடையாற்றிலே தியோசாபிக்கல் சொசைட்டிக்காரர்கள் இதிலே செய்திருக்கிற பணி ரொம்பவும் உயர்ந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.